ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிசைன் பை ரெஜினா. எல்லாருக்கும் வணக்கம். கிளைண்ட் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பீட்ஸ் ஒர்க் கொஞ்சம் போட்டு கொடுங்க சொல்லிட்டு எனக்கு மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்க. பஃப் ஸ்லீவ் வச்சுட்டு அதில் வந்து ஒர்க் போட்டு கொடுங்க, சிம்பிளாக பீட்ஸ் ஒர்க் மட்டும், ரொம்ப ஹெவி ஒர்க் வேணாம் சொல்லி கேட்டாங்க. ஸோ நான் வந்து பிரின்சஸ் கட்டு இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு பீட்ஸ் ஒர்க் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். இது வந்து நார்மல் நீடில் வச்சுருந்தாலே போதும். நம்மளுக்கு வந்து ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்க தான் போடணும்னு இல்லை, எல்லாருமே இது போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் பிரின்சஸ் கட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். அந்த கப் ஷேப் எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும். அந்த இதை எல்லாமே கரெக்டாக நம்ம ஷேப்பாக கட் பண்ணால் மட்டும்தான் அது கரெக்ட் ஷேப் வரும். அதுக்கப்புறமா 5mm பீட்ஸு 10 சைஸ் நீடில். இந்த நீடில் வந்து சைஸ் நம்பர் வந்து 10 அது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 3 பீட்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டுக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம போட்டோம்ல அதுலேருந்து உள்ளே வச்சு இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா 2 பீட்ஸ் வந்து எடுத்துக்கணும். இது கொஞ்சம் நான் க்ளோஸாக ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். போட்டுட்டேன்னா ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் 2 பீட்ஸ் எடுத்துகிட்டு அந்த போட்ட இது வழியாகவே இன்னும் நம்ம வந்து நீடியில் வச்சு எடுத்துக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஸ்லீவோட எட்ஜில் வந்து நம்மளுக்கு ஒரு பீட்ஸ் ஒர்க் மாதிரி நல்லா இருக்கும். நார்மலாக நம்ம ஸ்டிச்சு ப்ளவுஸில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சு ப்ளவுஸ் வச்சுருப்போம்ல, நம்ம பிளெயின் ப்ளவுஸ் எதாவது இருந்துச்சுன்னா கூட நம்ம போட்டுக்கிட்டா கொஞ்சம் அழகாகவும் இருக்கும். இது எலகண்ட்டாக இருக்கும். கஸ்டமர் கேட்டது எனக்கு ரொம்ப வேணாம், ஹெவி ஒர்க் வேணாம், ரொம்ப சிம்பிளாக வேணும், நிறைய பேருக்கு வந்து சிம்பிள் ஒர்க் தான் பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த ஒர்க் பண்ணணும் இல்லை, நீடிலும் இந்த பீட்ஸ் இருந்தாலே போதும், வாங்கி நீங்களே போட்டுக்கலாம். பீட்ஸ் ஃபுல்லாகவே நான் முடித்ததுக்கப்புறமா ஒரு 1 இன்ச்சில் ஒரு 1/2 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு ஒரு 5mm பீட்ஸ் ஃபஸ்ட்டு வச்சுட்டு வீட் பீட்ஸ் சொல்லுவோம்ல, அதுவும் சின்ன பீட்ஸு, அதுவும் இந்த மாதிரி ஒரு வீட் பீட்ஸு மேலே ஒரு சின்ன பீட்ஸ் வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு அடுத்து ரைட் சைடில் வச்சு சென்டரில் போட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷேப் வந்து ஃப்ளவரோட ஆஃப் இது இருக்கும்ல அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அதுவே சின்ன புட்டாஸாக தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து ரொம்ப இந்த எட்ஜில் மட்டும் இல்லை, கொஞ்சம் ஒர்க் வேணும் அப்படி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லேயே தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு 5mm பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா வீட் பீட்ஸு ஒரு சின்ன பீட்ஸு லெஃப்ட் சைடு ரைட் சைடு சென்டரில் வச்சு போட்டுக்க வேண்டியதான். சின்ன புட்டாஸ் எல்லாம் முடிச்சு நாட் பண்ணதுக்கப்புறமா 2 புட்டாஸுக்கு நடுவில் B7000 க்ளூ வச்சுட்டு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோனை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓவராலாக முடிச்சுட்டு பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து 5mm பீட்ஸ் வச்சு இந்த மாதிரி ஒர்க் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அங்கங்கே சின்ன சின்ன புட்டாஸ் ஒரு 5mm பீட்ஸு ஒரு சின்ன பீட்ஸ் வச்சு மார்க் பண்ணி ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். நமக்கு ஸ்லீவுக்கு போட்டது தான் நெக்குக்கு போட்டிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ friends, bye bye and take care.